வெல்கம் பேக் டு மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்துல ரீசெண்டா நம்ம வந்து வீட்டு தேவையான காய்கறி, அதாவது தக்காளி, மிளகாய், கத்தரிக்காய், ஸோ இந்த மாதிரி செடிகள் எல்லாமே நம்ம வந்து நட்டி வச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து அப்பப்போ ஷார்ட்ஸ்ல வந்து அது என்ன ஸ்டேஜில் வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஃபுல்லாவே ஒரு சின்ன டூர் மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறி செடிகள் எல்லாமே பார்த்துடலாம் அப்படிதான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம முதல்ல இன்னைக்கு பார்க்க போறது வந்து நம்ம தோட்டத்தில் உள்ள தக்காளி செடி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த தக்காளி செடியுமே நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா பாத்தி அமைச்சு வச்சிருந்தோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த தக்காளி செடி எல்லாமே வச்சு ஒரு 2 மாசம் பக்கத்தில் ஆயிருந்து. ஸோ இந்த தக்காளி செடியை தான் நம்ம வந்து வச்சதை ஒரு ஃபுல் ப்ராசஸ் வீடியோவுமே நம்ம சேனல்ல வந்து போட்டிருந்தோம். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த தக்காளி செடிலாம் வந்து வச்சு ஒரு 3 மாசம் பக்கத்தில் ஆகுது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து காய்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த ஒரு செடியில் மட்டுமே ஒரு 10-15 காய்கள் பக்கத்தில் வந்து கிடக்குது. ஸோ இங்கேயுமே வந்து இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே நிறைய தக்காளி வந்து காய்ச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ரீசெண்டாக வச்சிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன காயாக வந்து பிடிச்சிட்டு இருக்கு. பூக்களுமே நிறைய வந்து நமக்கு வந்து பிடிச்சிருக்குது. ஸோ இந்த செடிகள் எல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக பாத்தி வந்து அமைச்சிருந்தோம். நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அமைச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த சாணி உரம் வந்து இந்த மண்ணில் வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாத்தி வந்து கொஞ்சம் எடுத்து விட்டு நாளாயிட்டு, அதனால நமக்கு வந்து இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் சரிஞ்சிட்டு, இது வந்து நம்ம ரெகுலராக செக் பண்ணி அப்பப்போ இந்த மண் எல்லாமே நம்ம வந்து மண் வெட்டியை வச்சு எடுத்து நம்ம இந்த தக்காளி செடியோட மூட்டில் போட்டால் ஸோ நமக்கு வந்து செடி வந்து சீக்கிரம் வந்து சரியாது. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ஒரு 3 அடுக்கில் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து இப்படி வச்ச பிறகு தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே செடி வந்து வளர்ந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவு இடைவெளி விட்டு தான் வச்சிருந்தோம். ஆனால் செடி நல்லா படர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளெயினான இடத்துல தக்காளி செடி வந்து வச்சிருந்தோம். அது பெரிய அளவுக்கு வளரலை. ஆனால் காய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காய் தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படி ப்ராப்பராக பாத்தி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தக்காளியுமே நமக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து பழுக்கும். ஸோ அது பழுத்த பிறகு நான் வந்து உங்களுக்கு வந்து பறிக்கிறதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்மளுடைய அடுத்த செடியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதான் வந்து நம்ம போட்டு வச்சிருந்த வெங்காய செடி. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. நமக்கு இந்த மாதிரி வந்து இப்போ வந்து கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நல்லா காஞ்ச பிறகு நமக்கு வந்து வெங்காயம் எல்லாமே விளைஞ்சிட்டு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த 2 லைன் எல்லாமே நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்க எல்லாமே நமக்கு வந்து சின்ன வெங்காயம். ஸோ அப்படியே நீங்கள் இதில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 லைன் எல்லாமே பெரிய வெங்காயம். ஸோ இந்த வெங்காயமே நம்ம வந்து நடவு பண்ணுறது எப்படி வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறமே நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே வெங்காயமே நம்ம வந்து இப்போ தான் முதல் டைம் வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வெங்காயம் பிடிக்குது அப்படிங்கிறது தெரில. ஸோ ஆனால் ஒரு ப்ராப்பராக பாத்தி அமைச்சு ரெகுலராக நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் நாளானோடனே நமக்கு வந்து மண் எல்லாமே வந்து கொஞ்சம் குமிஞ்சு போய் நிற்கிது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து நாளைக்கு நம்ம டைம் கிடைக்கிற நேரம் வந்து கிளியர் பண்ணிடுவோம். ஸோ இதுக்குமே நம்ம வந்து சாணி உரங்கள் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இதுவுமே அறுவடை பண்ணும்போதுல எந்த அளவுக்கு வெங்காயம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கத்திரிக்காய் செடி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஊதா கலரில் நீளமாக காய்களும் அந்த கத்திரிக்காய். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 2 செடி தான் இருக்குது. இதில் ஒரு செடி அதில் ஒரு செடி. ஸோ காய்களுமே நமக்கு வந்து பிடிச்சி வந்து வந்துட்டு இருக்கு. இதில் உள்ள இதில் இருந்து நம்ம ஒரு 4-5 கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி அறுவடையுமே பண்ணிட்டோம். ஸோ அது போக சின்ன சின்ன பிஞ்சுகள் வந்து பிடிச்சிருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து இன்னுமே வந்து கத்திரிக்காய் விதைகள் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு தொட்டியில் போட்டு ஸோ அதுவுமே வளர்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து இந்த 2 கத்திரிக்காய் செடி தான் இருக்குது. ஸோ வாங்க அடுத்தது நம்ம வந்து மிளகாய் செடி வந்து பார்த்துடலாம். இந்த மிளகாய் செடி எல்லாமே நம்ம வந்து பாத்தி வந்து அமைச்சிருந்தோம். ஸோ எதுக்காக இப்படி பாத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடியுமே மிளகாய் செடி வச்சிருந்தோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். குண்டு மிளகாய் செடி அப்படின்னு சொல்லி நம்ம தோட்டத்தில் பின்னாடி வந்து வச்சிருந்தோம். ஸோ வந்து ஒரு பிளெயினான இடத்துல வந்து நம்ம போட்டு வச்சிருந்தோம். ஆனால் அதில் வளர்ந்ததோட இதில் வந்து வளர்ச்சி வந்து செடி வந்து நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இது என்னென்ன ரீசன் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த மிளகாய் செடி வைக்கிற வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்படி வந்து ப்ராப்பராக பாத்தி அமைக்கிறனால என்ன யூஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வச்சு ஒரு 2 மாதம் பக்கத்தில் ஆக போகுது. 1.5 மாதம் தாண்டிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து இல்லை பாருங்கள், காய்களுமே வந்து காய்க்க ஆரம்பிச்சிட்டு. இது வந்து நீல மிளகாய். இது வந்து இந்த ஒரு செடியில் தான் இப்போதைக்கு வந்து மிளகாய் வந்து காய்ச்சிருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ தான் பூ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது இல்லாமல் மற்ற செடிகள் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாகவே வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம போன டைம் வச்சிருந்தோட இந்த டைம் வச்சிருக்க மிளகாய் வந்து நல்லாவே வளர்ந்துருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம அடுத்தது நம்மளுடைய உருளைக்கிழங்கு செடியை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதான் வந்து நம்ம வச்சிருந்த உருளைக்கிழங்கு செடி. ஸோ இது வச்சு ஒரு 4-5 வாரம் பக்கத்தில் வந்து ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் அறுவடைக்கு நமக்கு இன்னும் ஒரு மொத்தம் ஒரு 8 வாரம் ஆகும். நம்ம இது வச்சு ஒரு 4-5 வாரம் தான் ஆகுது. இன்னும் ஒரு 3-4 வாரம் வந்து நம்ம வெயிட் பண்ணி ஆகணும்.
ஸோ இதுவுமே நம்ம வந்து எப்படி இனிஷியல் ஸ்டேஜில் இருந்துச்சு, ஸோ எப்படி வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஒரு 5 வாரம் கண்டிஷனில் நமக்கு இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குது. ஸோ இதுலையுமே பாருங்க, நம்ம தோட்டத்தில் உள்ள செக்யூரிட்டிலாம் நம்ம செடிகள் எல்லாமே வந்து கீரையெல்லாம் நாஸ்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து க்ரோ பேக்லாம் வாங்கி கீரைலாம் விதைச்சி வச்சுருந்தோம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு செடியிலுமே பாருங்க உட்காந்து அதை நம்ம செக்யூரிட்டி வந்து படுத்து செடி எல்லாமே உடஞ்சிருக்குது. ஆனால் இது வந்து எப்படி வளர்ந்துரும், ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நமக்கு வந்து உள்ளே இருந்து ஒவ்வொரு புதுசு புதுசாக அந்த கணு வந்து விட்டுரும். ஸோ அதனால இது வந்து அடுத்தடுத்து வளர்ந்துரும். ஸோ இதுவுமே எப்படி வளருது, ஸோ நம்ம வந்து உருளைக்கிழங்கு அறுவடை பண்ண வச்சு எவ்வளோ உருளைக்கிழங்கு வருது அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணுறேன். இது வந்து நம்ம வந்து முதல் டைம் வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். ஸோ எப்படி வருதுங்கிறது எனக்கே தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் உள்ள வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்து வச்சுருந்தது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு இதுவுமே எப்படி வளருதுங்கிறத நான் அடுத்தடுத்துமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த பொரியலுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வச்சுருக்கோம். அவரைக்காய், சுரக்காய், பீர்க்கங்காய். ஸோ அதுவுமே ரீசெண்டாக நம்ம வந்து விதைகள் போட்டு வளர்த்துட்டு இருந்தோம். அதுவும் எப்படி வந்து வளருது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் வந்து அந்த காய்கறிகளையுமே நம்ம வந்து ஒரு சின்ன டூர் மாதிரி பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.